ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அன்பர் ஒருவர் தன் மகளுக்கு மணம் முடிக்க நல்ல வரன் தேடிக் கொண்டிருந்தார். நல்ல வரன் கிடைக்காமல் சலிப்பும் சோர்வும் அடைந்துவிட்டார். அடித்தாயே பணபலமும் இல்லை, படைபலமும் இல்லை. ஒரு சிறுபான்மை சமூகத்தில் என்னை பிறக்க வைத்து விட்டாயே, எந்த பலமும் இல்லாமல் என் மகளுக்கு எப்படி இந்த திருமணத்தை நடத்தி முடிக்கப் போகிறேன் என்று மனம் நொந்து கொண்டு அன்னையிடம் அருள்வாக்கு கேட்பதற்காகச் சென்று அமர்ந்தார். மகனே, காட்டிலேயும் செடிகொடிகள் வளர்கின்றன, விளை நிலத்திலேயும் செடிகொடிகள் வளர்கின்றன, மலை மேலேயும் செடிகொடிகள் வளர்கின்றன, ஒரு கோபுரத்தின் கல் கட்டிடத்தின் இடையிலேயும் செடிகொடிகள் வளர்கின்றன. கல்லின் இடையிலே வளர்கின்ற செடிகொடிகளுக்கு யார் தண்ணீர் ஊற்றுகிறார்கள்? யார் உதவியில்லாமலும் அந்த செடி வளரத்தானே செய்கிறது. வேண்டாத கவலைகளை வளர்த்து கொண்டு புலம்பாதேடா மகனே. எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பது அம்மாவுக்குத் தெரியும் என்றாள் அன்னை. ஓம் சக்தி.